வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி பெங்களூர் கோரமங்கலாவில் இருக்கிற ரம்ஜான் ஃபுட் மேளாக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எவ்ரி இயர் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பார், ஒன்ஸனாக போய் பார்க்கணும், ஒன்று காட்டணும். நான் ஆல்ரெடி அவர் போயிருக்காரு, ஒன்ஸனாக ஒன்று கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு. பிகாஸ் ஆஃப் தனிஷ்கா எக்ஸாம்னால போகவே முடியாது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தனிஷ்காக்கு 8th அன்றைக்கே எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் நேற்று 9th போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி 10th, நாளைக்கு பார்த்திங்கன்னா ரம்ஜான் பண்டிகை இல்லைங்களா, இன்னியோட லாஸ்ட் இது. ஸோ முன்னாடி நாள் வந்ததே ஒரு சந்தோஷம், பிகாஸ் நாளையோட லாஸ்ட்டு, அதனால் பயங்கர எக்கச்சக்கமான க்ரௌடு. நாளையோட லாஸ்ட் அப்படின்றது நிறைய மக்கள் இருந்தாங்க. உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்கவே முடியாமல் இருந்தது. பட் நிஜமாகவே ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்படி என்னும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸு செஞ்சு வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமான ஸ்வீட்ஸு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் ஸ்வீட் அவ்வளோவா ட்ரை பண்ணல, பிகாஸ் ஸ்வீட் அவ்வளோ பிடிக்காது யாருக்குமே. ஸோ அதோட ஆப்போசிட் கவுண்டர் அப்படி பார்த்திங்கன்னா நான்வெஜ் வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ் வச்சுருக்காங்க. ஸோ தனிஷ்காக்காக ஃபஸ்ட்டு வந்து போன்லெஸ் சிக்கன் ரோல் தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துண்டு, சாரி போன்லெஸ் சிக்கன் ட்ரை பண்ணல, ஃபஸ்ட்டு வந்து எறா தான் ட்ரை பண்ணோம். ஸோ ஒரு பீஸ், ஒரு ஸ்டிக்கில் வந்து 4 பீஸ் தான் இருக்கும். அது வந்து 100 rupees அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 ஸ்டிக் சொல்லியிருந்தோம். ஒன்று தனிஷ்காக்கு அண்ட் ஒன்று ஜெயஸ்ரீக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸாக இருக்குது. எறா இருக்குது, நண்டு இருக்குது, காடை இருக்குது, பீஃப் கறி, கேமல் கறி, அப்புறமா மான் கறி, முயல் கறி, இந்த மாதிரி எக்கச்சக்கமானது இருக்குது. வெரைட்டியாக சமைச்சி வச்சுருக்காங்க. எதை சாப்பிடணும் எதை விடணும் அப்படின்றதே எங்களுக்கு தெரியல, அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸு. ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் இங்கே வந்து கோரமங்கலாவில் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க இந்த ரம்ஜான் ஃபுட் மேளா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் மேளாவில் வந்து நான் வந்து உள்ளே ட்ரை பண்ணி சாப்பிட்டது. சிலதில் வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமான சால்ட்டு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது ரொம்ப சால்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வேறு ஒரு ப்ராடக்டை நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அது வேண்டாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ அது வரைக்குமே ரொம்ப கைண்டாக இருக்காங்க இங்கே. சால்ட்டாக இருக்கா, சரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லாமல் நம்மளுக்கு ஓகே நீங்கள் அதை கொடுத்துருங்க, நான் வேறு போட்டுக்காரேன் அப்படின்னு வேறவும் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது எல்லா ப்ராடக்ட்ஸுமே. ஸோ நாங்கள் வந்து ஸ்வீட்டில் வந்து ஒரே ஒரு இது ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்கினோம், லைக் ப்ரெட் அல்வா. ஸோ ஜெயஸ்ரீக்கு வந்து ப்ரெட் அல்வா ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ப்ரெட் அல்வா வாங்கி சாப்பிட்டோம். அதுவுமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 6 o'clockலேருந்து தொடர்ந்து மிட்நைட் மார்னிங் 4 o'clock வரைக்கும் இருக்குது. மிட்நைட் ஃபுல்லாகவே இருக்குது இந்த ஸ்டால்ஸு. மார்னிங் 4 வரைக்குமே இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock வரைக்கும் இருந்தோம். அதுக்கடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வெரைட்டிஸு, போன்லெஸ் ஃபிஷ்ஷு, போன்லெஸ் சிக்கனு, போன்லெஸ் மட்டன் கைமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸாக இருந்தது. யாருக்கெல்லாம் எந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு எறா வாங்கி சாப்பிட்டா அது ரொம்ப சூப்பராக இருந்தது. எறா ட்ரை பண்ணோம், செம்ம டேஸ்டியாக இருந்தது. என்னன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வந்து சால்ட் ஹெவியாக போட்டுடுறாங்க, அது ஒன்று தான். மற்றபடி டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வந்து இங்கே ஜூஸை வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தனிஷ்கா வந்து ப்ளூபெர்ரி அண்ட் ஜெயஸ்ரீ வந்து ரோஸ் மில்க் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா ப்ரெட் அல்வா, இதுதான் அது. இதெல்லாம் சீ ஃபுட்டு, சீ ஃபிஷ்ஷஸ்ஸு, நிறைய சீ ஃபிஷ்ஷஸ் இருந்தது. நண்டு, எறா, இது வந்து போன்லெஸ் ஃபிஷ்ஷு. ஸோ போன்லெஸ் ஃபிஷ்ஷோட ஐட்டம் தான் நாங்கள் 2 சொல்லியிருந்தோம் அண்ட் ஒரு மீன் சொல்லியிருந்தோம். சான்ஸே இல்லைங்க, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்லை.
ஒரே இடத்துல வந்து இத்தனை வெரைட்டி சமைச்சு நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நம்ம ஹோட்டலில் போயிட்டு மெனு கார்டை பார்த்து அங்கே வந்து நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தான் பழக்கம். ஸோ இங்கே கண்ணு முன்னாடியே எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் வேணுமோட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் தான் இது. ஸோ இது வந்து ஃபிஷ்ஷு தான், போன்லெஸ் ஃபிஷ்ஷு. ஸோ தனிஷ்காக்கு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. பட் ரொம்ப சூடாக இருக்குது, சாப்பிட முடியல அப்படின்னு தான் இது பண்ணி சொன்னாங்க. ஸோ டேடிக்கு டேஸ்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ஒரு இதுவே ஒரு ஸ்டிக் அப்படியே பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். ஒரு போன்லெஸ் ஃபிஷ்ஷோட ரேட்டு வந்து 250 ருபீஸ். ஆக்சுவலி நானும் வந்துட்டு டேஸ்ட் பார்க்கறதுக்கு ரியல்லி ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன ஒரு பெரிய விஷயம்னா எங்கேயுமே உக்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு ஸ்டாண்டிங். அப்படியே நம்மளாம் ஓகே, கூட வயசானவங்க நம்ம கூட வந்தாங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கு. அம்மாவை கூப்பிட்டு வந்தோம். ஸோ அம்மாவுக்கு வந்து எங்கேயுமே இடமே இல்லை உக்காந்து சாப்பிட்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்துச்சு. அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து கோலா ஐஸ் வந்து வேணும் அப்படின்னாங்க. இந்த கோலா ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னப்போ இருக்கும்போது நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸில் வந்து நிறைய தள்ளு வண்டியில் வந்து தள்ளி எடுத்துகிட்டு வந்து அந்த ஐஸ் கட்டியை நல்லா அப்படியே தேய்ச்சி அதை ஒரு டம்ளரில் போட்டு நல்லா அடின்னு அடிச்சுட்டு அதை வந்து கலரிங் போட்டு கொடுப்பாங்க. சேம் ப்ராசஸ் தான் இப்போ இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்னன்னா இது ரொம்ப சின்ன சைஸு, ஒரு கிளாஸில் ஊற்றி அதில் வந்து எசன்ஸ் ஊற்றி கொடுத்துட்றாங்க. பட் நம்மளுக்கு அப்படி இல்லை, அந்த ஐஸோட மேலே ஃபுல் எசன்ஸு போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது. முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் செஞ்ச தப்பு தயவுசெய்து நீங்களும் செஞ்சுடாதீங்க. என்ன தெரியுங்களா, போன உடனே உங்கள் கண்ணுக்கு என்னென்ன படுதோ அதை சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவுசெய்து சாப்பிட்ருங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடிச்சிடலாம், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது பார்த்துக்கோங்க, அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் உடம்பு டயர்டாகிடுச்சு. அண்ட் அது எல்லாத்தையும் 1 by 1 பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி திகட்டல் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஐயோ எதை சாப்பிடணும், சாப்பிட்டாலே ஒரு மாதிரி கொண்டுற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகிடும். ஸோ அதனால் என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருங்க. அப்புறமா வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு வெரைட்டிஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி திகட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன், போன்லெஸ் சிக்கன் மேலே வந்து ஃபுல்லாக சேமியா போட்டு வந்து செஞ்சு ட்ரை பண்ணி கொடுப்பாங்கன்னா, பட் நாங்கள் அதை ட்ரை பண்ணல. ஃபைனலாக ஒரே ஒரு டிஷ் வந்து புதுசாக இந்த வாட்டி ட்ரை பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமல் கறி. இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. கேமல் கறி எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு கேமல் கறியை மட்டும் ட்ரை பண்ணோம். ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. பட் ஸ்வீட் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டோன்னா அடுத்தது வந்து நான்வெஜ் சாப்பிடவே முடியாது அப்படின்ட்டு நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணல. இதுதான் கேமல் கறி. இது பார்த்திங்கன்னா பிளேட் 250 ருபீஸு. ஸோ ஒரு பிளேட் சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளேட் மட்டும் சொன்னோம். நல்ல டேஸ்ட் வைஸில் நம்மளுக்கு மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. மட்டன் எப்படி கொஞ்சம் ஒரு 3/4 பாயில் பண்ணி சாப்பிட்டா எப்படி கொஞ்சம் ஹார்டாக இருக்குமோ, நல்லா குக் பண்ணிட்டோன்னா சாஃப்டாக இருக்கும் மட்டன். பட் 3/4 நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் இழுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அதே சேம் மாதிரி இருந்தது. பட் சூப்பராக இருந்தது. அதை விட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேமியா விற்கிறாங்க. சேமியா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 30 ரூபா, 30 ரூபாய்க்கு 3, ஒரு சேமியா வந்து 10 ரூபா. ஸோ நம்ம வேலூர்லலாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு 6 சேமியா அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கே வந்து 3 சேமியாவே 30 ரூபா. ஸோ ஐ திங்க் சேமியா விற்றே நம்ம பொழிச்சிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சீப்பாக இருக்குது. நம்ம ஒசூர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சேமியா 30 ரூபா விற்கிறாங்க. ஸோ யாருக்குன்னா சேமியா விற்கிற ஐடியா இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஒசூருக்கு வந்துடுங்க. ஒசூரில் வந்து சேமியாலாம் பயங்கர ரேட்டு. இடியாப்பம், சேமியானா இடியாப்பம்மை பற்றி சொல்லியிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா ஒசூரில் வந்து இடியாப்பம் விற்றுட்டே நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகிடலாம். அவ்வளோ ஒரு காஸ்ட்டாக இருக்குது இங்கே வந்து ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு சேம் ஸ்வீட்ஸ் திருப்பி அதே இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸோ எல்லா ஐட்டம்ஸும் பார்த்துட்டிங்க ஒன் பை ஒன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். பாய்.